ஹாய் ஆல். இப்போ உங்களுக்கு லாங் டேர்மாக சுகர் இருக்குது. நம்ம இன்சுலினும் மாத்திரையும் எடுத்துக்கிட்டுருக்கோம். அப்படிங்கும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு இந்த லாங் டேர்மாக சுகர் இருக்கே, இயர்லி ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு ஹை சுகர் எவ்வளோ டேஞ்சரஸோ அதே அளவுக்கு லோ சுகர் ஆனாலும் டேஞ்சரஸ் தான். உங்களுக்கு ஹை சுகரில் வர காம்ப்ளிகேஷன் சில டைம் பார்த்திங்கன்னா நரம்பு குத்துறது, அப்புறம் மரமரத்து போகிறது பாதங்களில், இது மாதிரி சொல்கிறது ஹை சுகரில் மட்டும் இல்லை, லோ சுகர் ஆகும்போதும் நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லோ சுகர் ஆகும்போது அந்த நரம்புக்கு கிடைக்க வேண்டிய எனர்ஜி, குளுக்கோஸ் மூலியமாக கிடைக்க வேண்டிய எனர்ஜி கிடைக்காது. அதனாலேயே கால் நரம்புகள் டேமேஜ் ஆகி உங்களுக்கு கால் மரமரப்பு அது மாதிரி வரலாம். நம்மக்கிட்ட பார்த்தவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாஸ்டிங் சுகர் ரொம்ப நாளாகவே பார்த்தா 70லேயே இருக்குது. அப்படின்னா அது லோ சுகரில் இருக்குது. ஸோ நிறையா டைம் அவங்க வீட்டில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 90 70ன்னு வந்திருக்கு. ஆனால் என்ன பண்ணாங்க, அவங்க டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை, அது நார்மல் தான் அப்படின்னு விட்டுட்டாங்க. அதனால் பார்த்தா திரும்ப கால் மரமரப்பு இதெல்லாம் கண்டினியூவாக இருக்குது. ஸோ நமக்கு டோஸ் கம்மி பண்ணணுமா இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு ஒரு டைம் நம்ம டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் நீங்கள் லோ சுகரும் உங்களுக்கு டேமேஜ் அதாவது லோ சுகரும் உங்களுக்கு கெடுதல் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். தேங்க்யூ ஆல்.